வாய்ப்பு இருக்கு. ஸோ நோபடி நோஸ், பட் டெஃபினெட்லி என்ட்ரன்ஸ் இல்லாமல் அட்மிஷன் நடக்கக்கூடாதுன்னு மெடிக்கல் கவுன்சில் சொல்லிட்டாங்க கிளியர்லி. ஸோ மெடிக்கல் கவுன்சில் ஒரு அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனில் 100% மெடிக்கல் அப்போ நீ எம்சிஏ டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். இன்னைக்கு டெக்கான் கானிக்கல் கூட வந்திருக்கு. ஐ வுட் லைக் டு ஷோ தி பிக் ஆர்டிகல் ஹஸ் கம் இன் டெக்கான் கானிக்கல் அபவுட் தட். The MCI sets MBBS test date on May 13th. Officially வந்துச்சு பேப்பர்ல. So make sure that medical aspirants, make sure that you start preparing. And we have given the system. Now we'll go for the last year basic cutoffs. மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 1653 சீட் இருக்கு. இந்த வருஷம் ஓசி உடைய கட் ஆஃப் சார், இந்த கட் ஆஃப் எந்த பேப்பர்லையும் வரல. We are the first people to release. Again telling you, we are the first people to release the cutoff of last year's. OC 199, BC 197.75, BCM 196, 196.2.5 MBC, SC 192, SCA 188.25, ST 180.25. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இது ஹியூஜ் இன்க்ரீஸ். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் ஆகணும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 778 சீட்ஸ் இருக்கு. 22 சீட்ஸ் வந்து கோர்ட் வந்து இன்னும் டிசைட் பண்ணல. அதாவது மாதா மெடிக்கல் காலேஜில் மைனாரிட்டி குரூப் கொடுக்கறதா இல்லையானுக்காக அது இன்னும் பெண்டிங்கில் வச்சதுனால we have put 22 as thing. But as for now, the government court order, it is 778 seats available in 11 self-financing colleges. Sir, self-financing collegesல MBBS ஜாயின் பண்றவங்க ப்ளீஸ் டெல் யுவர் பேரண்ட்ஸ், புக்கில் வேணா 2.5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. பட் காலேஜஸ் சார்ஜ் மினிமம் 4.5 lakhs. There are some colleges have charged even 6 lakhs. So மைண்டில் 5 லட்ச ரூபா வருஷம் கட்டுற அளவுக்கு உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வருஷம் 5 லட்ச ரூபா. அதுக்கே வருஷம் 5 லட்சம் கட்டுறதுக்கே கட் ஆஃப் எவ்வளோ இருக்கு? 195.75. 195க்கு கீழே போச்சுன்னா 40 லட்ச ரூபா கேபிடேஷன் ஃபீ கட்டணும். MBBS 55 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. ஸோ மேக் ஷுர் தட் நீ MBBS படிக்கணும்னா எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு லாஸ்ட் இயர் இருக்கும். டென்டல் நாட் மச் காம்படிஷன், ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் தான் காம்படிஷன். பிடிஎஸ்ல வெறும் 85 கவர்மெண்ட் சீட் தான் இருக்கு. கவுன்சிலிங்கில் வெறும் 85 சீட் தான் பிடிஎஸ்ல இருக்கு. தி கட் ஆஃப் ஃபார் தட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. இன்னும் கட் ஆஃப் எதுவுமே அஃபிஷியலாக வரல. திஸ் இஸ் அ வெரி அஃபிஷியல் பிகாஸ் வி டூ தி அனாலிசிஸ்னால we are giving the official the BDS cut off for the years. Self-financing colleges la cut off is very very low compared to last year. 17 self-financing colleges, 847 seats. நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பிசிக்கு 175க்கு கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 159.75 எல்லாம் கிடைச்சிருக்கு. BDS no takers. Even this year seats were vacant. Even in the counseling seats were vacant. So BDS பொறுத்த வரைக்கும் தயவு செய்து அவசரப்பட்டு கேபிடேஷன் ஃபீ போய் கட்டாத. எங்களோட அட்வைஸ், we are only telling you how to save the money. So BDS self-financing colleges is the cut off. ஒரே கட் ஆஃப்ல கூட நிறைய பேர் இருக்காங்க. அதான் just wanted to give you that will come to engineering. Engineering no entrance examination. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்ன். நீ அண்ணா யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா 199 மார்க் கட் ஆஃப் வேணும். 199னா 1174 பேர் இருக்காங்க. நினைச்சு பாரு, மூணுலயுமே சென்டம் வந்து 120 பேர். நினைச்சு பாருங்க எப்படி 120 பேர் ரேங்கிங் எப்படி தெரியுமா போட்டாங்க? டேட் ஆஃப் பர்த் ஹிந்துல ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்தது. ஐ ரோட் தி ஆர்டிகல். 199.309 ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ். ஒரு நல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல வேணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 190க்கு மேல வேணும். 197 cut off, your rank will be around 4,000. I repeat, if your cut off is 197, your rank will be around 4,000. So imagine you need to really work from today. Even if you go still down, 192, 12,000. If you have cut off of 192, your rank will be around 12,000. If your cut off is 180, that is 90%, your rank will be 33,000. 90% வாங்கினதுக்கு ரேங்க் பார்த்தீங்களா 33,000 ரேங்க்.
சார் படிக்கணும், இதுதான் ஒன்று, வேறு ஒன்றும் கிடையாது. நோ என்ட்ரன்ஸ், நத்திங். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மெடிக்கலுக்கு தான் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இன்ஜினியரிங்க்கு கம்மிங் இயர் கிடையாது, 2013 என்ட்ரன்ஸ் வருது. இந்த இப்போ ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லக்கி. இந்த நெக்ஸ்ட் இப்போ 11th படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். So I know, because let's face the reality. I want silence. Sir, next வந்து if you see it, ஒரே கட் ஆஃப்ல 400 பேர் 500 பேர்லாம் இருக்காங்க. So make sure that you give importance to mathematics. For example, 198.25ல 398 பேர் இருக்கான். 398 பேருக்கு ஒரே ரேங்க் கொடுக்க முடியாது. அப்போ you need to do it. அப்போ எப்படி பண்ணுவாங்க ரேங்கிங்? 398 பேர்ல யார் மேக்ஸ் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, மேக்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க, ஃபிசிக்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஃபோர்த்து சப்ஜெக்ட் சேமாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் சேமாக இருந்துச்சுன்னா random numbers. So again they give importance to mathematics. Make sure that you get good marks in maths, because that plays a very important role in the ranking system. Right. You want to know how the counseling is going to take place? Counseling எப்படி நடக்கும், அந்த சாஃப்ட்வேர் பார்க்கணுமா? Yes? Okay, because counseling first time போறவங்களுக்கு ஒரு எப்படி ஒரு counseling நடக்கும் அதுவும் போட்டு காமிங்க, because we are the only people having that software to tell you how it happens. Filled 1,16,000. Number of seats in vocational 3 lakhs. Total vacancy was 44,000, including self-management seats. But more than 60,000 seats remained vacant in engineering. So it means that going to be huge race for colleges next year. Admission, the colleges has to wake up. Next slide. Okay, we will not, we'll skip few things. We'll go straight for the counseling. The counseling maybe will come again for to tell you how it happens. We'll go for the counseling software. Sir, once you enter the Anna University on the day of counseling, you will have a display hall where you will have different screens and you can watch the latest position sitting there. Before 3 மணி நேரம் முன்னாடி போனோம்னா அன்னைக்கு வேகன்சி என்ன அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஹாலில் will be online. Next. சார் டிஸ்பிளேல இதே மாதிரி தான் இருக்கும், இதே கலர் இதே தான், there is no change. இப்போ ஓசி பிசிஎம் பிசி இது மாதிரி எப்படி இருக்கும். இந்த எஃப்ஓசி பற்றி நான் சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இந்த எஃப்ஓசின்னு என்னன்னு தெரியாது. A huge advantage is for forward community also. I will tell you how it is. The open competition வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் இதுதான் ஆக்சுவலி கவுன்சிலிங் ஹால். நீ ஃபஸ்ட்டு பேங்க் கவுண்டரில் போய் செலான் வாங்கணும். நீ ஃபஸ்ட்டு பேங்க் கவுண்டரில் போன பிறகு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் ஆஃப் ரேங்க், தி கட் ஆஃபில் சேஞ்சஸ்னால் இங்கே என்கொயரியில் சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நார்மலி திஸ் இஸ் த ஹோல் சிஸ்டம். இது கவுன்சிலிங் ஹால். இங்கே வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங், இங்கே அப்டேஷன் நடக்கும், வெயிட்டிங் ஃபார் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் தி ஃப்ளோர் டயக்ராம் ஆஃப் தி ஹோல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் அது ஆக்சுவல் ஸ்லைடு ஆக்சுவல் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டரில், பட் வில் கோ ஸ்கிப். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ லைனில் நிற்கணும்னா ஃபஸ்ட்டு அட்டனன்ஸ் மார்க் பண்ணணும். அட்டனன்ஸ் மார்க் பண்ண பிறகு இங்கே உட்கார வச்சுருப்பாங்க. எய்தர் they'll only allow one parent, not both the parents. they'll ask you to sit. அங்கே டிஸ்பிளே ஹாலில் they'll tell you what are the happenings, அதாவது எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு அவங்க ப்ரீஃப் கொடுப்பாங்க. லேட்டஸ்ட் வேகன்சி பொசிஷன் கூட அந்த டிஸ்பிளே ஹாலில் வைப்பாங்க. அது சொன்ன பிறகு you have to go for the verification. அங்கே போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும். வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும் உடைய they'll allot you to the table. நெக்ஸ்ட் இது அட்டனன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ அதெல்லாம் முடிச்ச பிறகு you will be waiting. இந்த அப்டேஷன்லாம் வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங். நீ வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு you have to wait. then they'll tell you which table to go. அந்த டேபிளில் போன பிறகு நெக்ஸ்ட் put yes. next go fast. So it is actually process, because I want to skip because to say உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, நீ டேபிளில் உட்கார்ந்த உடனே இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனில் வரும்.
அதில் உன் பேர், உன்னுடைய அகடமிக் கரெக்ட், உன்னுடைய நம்பர்லாம் பார்த்துக்கோ, உன்னுடைய கட் ஆஃப் பார்த்துக்கோ, என்ன கேட்டகரி ரிசர்வ் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வேகன்சி ஃபஸ்ட்டு வேகன்சி பார்க்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் எங்கென்ன இருக்குது, பிஎஸ்சியில் இருக்கா, சக்தியில் இருக்கா, குமரூர் இருக்கா, கொங்குல இருக்கா, நீங்கள் கேட்டுக்கலாம். they will show it. you have to keep noting down. next இது மாதிரி நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரைட். இப்போ வந்து இது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த பொண்ணு பத்ம லாவண்யா வந்து போகிறா. அவள் வந்து அந்த ஹாலில் 8வது ரேங்க்ல இருக்கா, கம்யூனிட்டிலையும் 8வது, டாப்பில் 8வது இருக்கா. அவளுக்கு வந்து எம்ஐடியில் படிக்கணும்னு பார்க்குறா. எம்ஐடியில் வந்து ஒன்லி ப்ரொடக்ஷன் தான் இருக்குது, 17 சீட் இருக்குது. பட் 8 பேர் தான் முன்னாடி இருக்காங்க. அவள் சாய்ஸ் கொடுக்குறா. 0 இஸ் த கோட் நம்பர், 4 வந்து இந்த காலேஜுடைய கோட் நம்பர் 4, பிஆர் வந்து இந்த கோர்ஸுடைய கோடு. ஸோ 4 கொடுத்தோன்னா இது க்ரீன் ஆயிடுச்சு. பிகாஸ் அவள் 8 பேர் தான் இருக்காங்க, 8 பேருக்கு 17 சீட் அவைலபிள். 8 பேருமே வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தா கூட அவளுக்கு கிடைக்கும். அதனால ஆப்ஷன் கொடுத்தவொடனே, முதல் சாய்ஸ் கொடுத்தவொடனே க்ரீன் ஆயிடுச்சு. பட் வில் சி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த அருண் கேஸ் எடுத்துக்கலாம். அவன் வந்து கவுன்சிலிங் உட்காரும்போது அவனுக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க, கம்யூனிட்டியில் 2 பேர் இருக்காங்க. ஈ வாண்ட்ஸ் டு டூ அண்ணா யூனிவர்சிட்டியில் இசி படிக்கணும். பட் இசியில் பிசியில் 1 சீட் தான் இருக்குது. பட் அவன் முன்னாடி 3 பேர் இருக்காங்க, கம்யூனிட்டியில் 2 பேர் இருக்காங்க. பட் அவன் சாய்ஸ் கொடுக்குறான். சாய்ஸ் கொடுத்தோடனே அதில் வந்து 0, இந்த 1 வந்து இந்த இது காலேஜ் கோடு இசி ஒயிட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம போத்த போது 18 சீட் இருந்தது, க்ரீன் வந்துடுச்சு. இப்போ வந்து ஒயிட் வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் யூ ஆர் இன் த கியூ. ஒயிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேட்டர் வில் ஆஸ்க் யூ டு கிவ் த செகண்ட் சாய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட். செகண்ட் சாய்ஸ் வந்து he is only giving கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 16 சீட் இருக்குது. பட் அவங்க முன்னாடி 4 பேர் இருக்காங்க. அதனால போட்டவுடனே அது க்ரீன் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஈஸியானது ப்ரீவியஸ் ஸ்லைட் இப்போ க்ரீன் ஆயிடுச்சு. பட் இன்னும் அது ஒயிட்டில் தான் இருக்குது. பட் ஒயிட்டில் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் ப்ராசஸிங். நீ இந்த செகண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் வெயிட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சப்போஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உனக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் எடுத்துட்டான்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட், இட் வில் பிகம் ரெட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ cannot take. You have to take only the second choice. ஈவன் செகண்ட் சாய்ஸ் ஒயிட்லேருந்து ரெட் ஆயிடுச்சுன்னா you have to go for third. 3மே ரெட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 3 சாய்ஸ் கொடுக்கணும். புரியுதா? இதுதான் கவுன்சில். திஸ் வாட் ஹேப்பன்ஸ். The actual software, because I don't have short of time, ஒரு 1 hour ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. Maybe we can, in the next course of time, definitely கோயம்புத்தூரில் counseling session வரும். அப்போ we'll put in detail. This is about the general counseling methods. Right, my dear friends? இப்போ வந்து about 12:50, I want 10 minutes time, then I want to show 2 videos before I close. I'll give you only 10 minutes time to interact, then I'll give you my email ID, mobile number for you to any future correspondence. Any doubts regarding anything, any cutoff or any course? Anybody? Yeah. Oh, okay. Forward community, right? Fantastic. I'll show you, right? 1 minute. See, in Tamil Nadu we follow 69% rule of reservation. அதாவது